உங்களுக்கு இந்த மூன்றில் பிடித்த ஒரு டிரான்ஸ்போர்ட் எது? அதாவது ட்ரெயின்ல போறது பிடிக்குமா, பைக்ல போறது பிடிக்குமா, இல்ல கார்ல போறது பிடிக்குமா? ரஞ்சினி. ஓகே, ரஞ்சினி ஒன்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. சோனு, லின்சி. ஓகே, முதல்ல நம்ம அமித் அவர்கள்ட்ட கேட்கலாம். அமித், நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? ட்ரெயின். Go away. நீ நிறைய கார்ல டிராவல் பண்ணுவேன், சரி ட்ரெயின்ல போக பிடிக்கும் உனக்கு, எப்பவுமே ட்ரெயின்ல போலாம், பெங்களூர் ட்ரெயின்ல போலாம் சொல்லுவேன்னு நினைச்சு. இல்ல எப்படி வந்து லின்சி சொல்லி அந்த ஆசையெல்லாம் அவ புதைச்சிட்டாலோ அதே மாதிரி இவருக்கு வந்து எனக்கு ட்ரெயின்ல போக பிடிக்கும். எத்தனை வாட்டி சதாப்தியில வந்தே பாரத்ல கூட்டிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் இல்ல, எனக்கு வந்து ட்ரெயின்ல போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா போகிறத நிறுத்தினதே வந்து இவருக்கு அந்த பர்த்ல படுத்தா காலெல்லாம் வெள்ள நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், எனக்கு பிடிச்சிருக்கு சொல்ல கூடாது. ஆனா எனக்கு பிடிச்ச அந்த ஆசை வந்து குழி தோண்டி நான் புதைச்சதுக்கு காரணம் நீ. உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன் நான். ஓகே, ஃபர்ஸ்ட் அமித்துக்கு நிஷாக்கு சேர்த்து ஊத்தலாம். ஏய் போய் அங்க போ. ஜலஜாபிஷேகம் தொடங்கட்டும். அமித் டான்ஸ் பண்ணு. டான்ஸ் பண்ணுமா? கொல்ல போறேன் உன்னை. இதுல நனைஞ்சு பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு. அக்கா, இது என்ன ஐட்டம் சொல்ல முடியல. ஆட்டையும் மாட்டையும் கலந்த மாதிரியே இருக்குடா. ஆட்டையும் மாட்டையும் கலந்தா பச்சையா தானே இருக்கும். இட்லி மாவையும் ரோஸ் மில்கையும் கலந்து அதுல கொஞ்சம் தேன் ஊத்தி கொடுத்துருக்காங்கப்பா. மகப்பா, எனக்கு இந்த ஹேண்ட்பேக்கை பிரிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. சோனு, ஊத்துங்க. என்ன ஊத்துங்க? என்ன பண்றது? ஹேய், நீ என்ன சொன்ன? நீ என்ன செலக்ட் பண்ண? அதெல்லாம் தப்பாச்சு. அப்புறம் என்ன? நீ என்னடா சொன்ன? காரு வரும்போதெல்லாம் வண்டி ஓட்ட கொடுங்கன்றது, லாங் டிரைவ் போலான்றது. இந்த வண்டியில என்னது? எனக்கு பிடிச்சது தானே. நான் அவங்களோட மோஸ்ட் கார்ல தான் போவோம். எனக்கு லாங் டிரைவ் போற அதெல்லாம் பிடிக்கும். பட் எனக்கு பர்சனலா பைக்ல போறது பிடிக்கும். ஒரு பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் கூட சொல்ல தோதல. நீ எல்லாம் ஒரு புருஷனடா. மத்தடா நீ எல்லாம். தனியா ஊத்துங்கடா. ஏய், தனியா ஊத்துங்கடா. ஏய், என்ன இவனுக்கு மட்டும் இவ்வளவு ஊத்துறீங்க? பழைய கிணறுல இருந்து அந்த பாசி தண்ணி எடுத்து வந்திருக்கானுங்க. ஏதோ பச்சையா கொல்ல இருக்கு. என்ன கொடுமை சரவணன். ஏய், முதல்வன் மாதிரி பண்ணுனா 10 மணிக்கு மேல குடிச்சிட்டு சாக்கடைக்கு கடந்து ஏத்துற மாதிரி ஒண்ணா தொடச்சு முன்னாடி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஏ பிராண்ட்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைச்ச அதே கம்பெனி. சுரேந்தர் அவர்களே, நீங்கள் எந்த வாகனத்தை சூஸ் செய்தீர்கள்? பைக்னா. எஸ்கேப் ஆயிட்டா? ஓகே, கரெக்டான பதில். பைக் என்பது சரியான பதில்.